ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். நார்ச்சத்து கால்சியம் அதிக நிறைஞ்சதான தெனை அரிசி வச்சு சிம்பிளாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டீ காஃபிக்கு பதிலாக கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கோங்க. இதில் சின்ன சின்ன தூசிகள்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் இதை நல்லா ஒரு 2 தடவை இல்லைனா 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே சமைச்சு சாப்பிட்டோன்னா ஜீரண கோளாறு உண்டாகும். அதனால் கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் காட்டன் துணியில் உலர்த்தி எடுத்தாலே போதும், நல்லா ட்ரையாக கிடச்சிரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கழுவி வச்ச அரிசியிலேருந்து 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதை மொத்தமாக கூட நீங்கள் கழுவி காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது பச்சை ஸ்மெல்லும் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் வறுத்துக்கிறோம். தினை அரிசியிலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே மாற்றி வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து இல்லைங்க பட்சத்தில் வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம். நான் கருப்பு உளுந்து தோலோடு செய்யும்போது இதில் உள்ளதான இரும்பு சத்து, நார்ச்சத்து எல்லாமே நல்லா கிடைக்கும். இதையும் லைட்டாக கலர் மாதிரி உளுந்தோட ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். தினை அரிசி உளுந்து ரெண்டும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் போல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃபைன் பவுடரை அரைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக குறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடரை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு தினை அரிசி, 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்தோம். ரெண்டும் சேர்த்து 1 கப் அளவுக்கு எடுத்தோம். அதுக்கு அதே கப்பில் 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதான் தண்ணியோட அளவு. லிட்டரில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.25 லிட்டரை விட கொஞ்சம் அதிகமாக 1.5 லிட்டருக்கும் கொஞ்சம் குறைவாக அந்த பக்குவத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக பேருக்கு ஒரு கொஞ்சம் சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எடுத்து ஊற்றும்போது நல்ல ஒரு தண்ணியான பக்குவத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம குடிக்கும்போது கரெக்டாக வரும். இது வெந்து வரும்போது நல்ல ஒரு கட்டியான பதத்துக்கு வந்துடும். அதனால் தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லை, வறுத்துருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும், அடியெலாம் பிடிக்காது. இடையிடையே நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டா இருந்தால் போதும். நல்ல இந்த அளவுக்கு கொதி வரும். இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா இந்த பொங்கி வர ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இனிப்புக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா அதுக்கு பதிலாக வெல்லம் இல்லை கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மைல்டு இனிப்பாக இருக்கும். 1.25 கப் அளவு சேர்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டான இனிப்பு பக்குவத்தில் இருக்கும். நல்ல வெல்லம் இது போல் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதோட கொஞ்சம் தேங்காய் எடுத்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு கட்டியான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இது போல் கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட டீ காஃபிக்கு பதிலாக கூட இதை செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. தினை அரிசி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் உளுந்தோடு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதோட ருசி அருமையாகவும் இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும்.
இது கரெக்டாக ஒரு 5 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டான அளவு பக்கத்தில் இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.